ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. மதியம் வணக்கங்க. உங்கள் மகி பேசுகிறேங்க. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாங்க. ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். வாங்க, என்ன குழம்புன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஆடிக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆடாமல் இருக்கும், அப்படியே இருக்கட்டும். ஆடுதுங்கோ, ஆடிக்கிட்டே இருக்குது. அங்கிட்ட வந்து சோறு போகும். ஆடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபி பண்ணி பார்க்கலாம் வாங்க. என்ன செய்கிறேன்னு, குழம்பு என்ன வைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க. அப்படியே இருக்குதுங்க, அப்படியே இருக்கட்டுங்க. நல்ல நேரம் வாங்க பார்த்துடலாம். தாண்டி வர நேரமாச்சு. இந்த பக்கம் சோறு வேவுதுங்க. அது பார்த்துடலாம் வாங்க. வேணாம், இது அப்படியே தான். அது பார்த்துருவோம். நீங்களாம் சமைச்சிட்டிங்களா? என்ன குழம்பு வச்சிங்க? உங்கள் வீட்டில் என்ன குழம்பு? எங்கள் வீட்டில் இதாங்க. எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் இதாங்க இருக்குது. இன்றைக்கி தான் போய் எல்லாம் வாங்குவோனுங்க. நான் எப்பயுமே ஆயில் கொஞ்சம் கம்மியாக தாங்க புழங்குவேன். அதாங்க மேலுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. வச்சிருவோங்க. இதை பட்டை போட்டுக்கலாங்க. இந்த பட்டை போட்டுக்கலாங்க. இது நல்லா ப்ரௌன் கலர் வருவாங்க வெங்காயம். வெங்காயம் பண்ணிட்டீங்களா? மணி ஒன்றாச்சு. சாப்பிட உட்காந்துருக்கீங்க. என்ன சமையல், என்ன குழம்பு வச்சிங்க? எங்கள் வீட்டில் வணங்கிட்டே இருக்கட்டுங்க. நான் மாத்திரை போட்டுக்கிறேங்க. இதாங்க மாத்திரை போடுவோங்க. நானும் அப்போ தான் நம்ம ஒரு ரூபா போட்டு சாப்பிட முடியும். இல்லாட்டி நான் சாப்பிட முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பல் வலி வந்துடும். நரம்பு பாதிச்சிருக்கு. வெங்காயம் தாங்க நல்லா வணங்கணும். நல்லா ப்ரௌன் கலர் வரணும் வெங்காயம். நாங்கள் இன்றைக்கி நான்வெஜ்ஜுங்களா? புதன்கிழமை. சில பேர் எடுப்பாங்க, நாங்கள் எடுக்கலைங்க. நேற்று தான் சம்பளம் வந்துச்சு, ஆனால் எடுக்கலை. பார்த்துப்போம், நாலு மறுநாள் இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்துப்போன்னு சுட்டுட்டேங்க. கொஞ்சம் பத்தாதுங்க. மெஷினுக்கே எல்லா பைசா போகுதுங்க. அடியில் பிடிச்சிருச்சிங்க. இந்த கலரில் வரோம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு, தக்காளியெல்லாம் நல்லா வதங்கக்கூடாது. லைட்டாக தாங்க வதங்கணும். தக்காளி லைட்டாக தான் வதங்கணும். ஏன்னா தக்காளி வாங்கினா கலர் மாறிடும். குட்டி குட்டியாக கட்டு பண்ணி போட்டு போகணும். நேரமாக சேர்ந்து சரிங்க. தக்காளி வதங்கட்டுங்க. இங்கே பாருங்க, தேங்காய், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்குறேங்க. இது ஊற்றுவோங்க. இதை ஊற்றிட்டு
தண்ணி ஊற்றி அலசணும் இருங்க. சரி, இது ஒரு வித்தியாசமான நீங்கள் செஞ்சுருப்பீங்க, செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு சொல்லுவேன். இது ஒரு வித்தியாசமான இதாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் போடுறீங்க. நீங்கள் செய்யாததா, நீங்கள் பண்ணாததெல்லாம் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் தான் அங்கே போடுறேன். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, கொஞ்சம் இருங்க, வர ஒரு நிமிஷம். நல்லா கையோட அப்பப்போ வாஷ் பண்ணிடுவேங்க. பாத்திரமெல்லாம் சேர்த்துலாம் வச்சுருக்க மாட்டேங்க. இந்த இது ஒரு குருமா மாதிரி ஆகிடுச்சிங்களா, சோயா பீன்ஸ் தாங்க வாங்கிட்டு வந்தேன்னா இருங்க வாங்கிக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் போடுறேன். இது அப்படியே கழுவி ஊற்றிடுவோம். இது ஒரு வித்தியாசமான ரெசிபிங்க, வெள்ளை குருமாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, பார்த்தோன்னா எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. தண்ணியாட்டு இருக்குதேன்னு நினைக்காதீங்க. இங்கே பாருங்க, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள், இந்த வேக வச்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள். அது போட்டு கட் பண்ணுறேங்க, வேறு ஒன்றும் இல்லை. தம்பி வேலைக்கு போயிட்டாங்க, சாப்பாட்டுக்கு வருவானுங்க, அவனுக்காக தாங்க வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். வந்துடுவான். அன்றைக்கி இந்த பிளாக் போட்டேன், எல்லோரும் லைக் பண்ணிங்க, ரொம்ப நன்றிங்க. லைக் பண்ண நல்ல உள்ளவங்களுக்கும், லைக் பண்ணாமல் பார்த்துட்டு போன நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிங்க. ஏன்னா பார்க்கனால செஞ்சீங்களே, அந்த அளவுக்கு சந்தோஷம். நான் ஸ்கிப் பண்ணி போகிற நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றிங்க. மார்னிங்கெலாம் என்ன சாப்பிட்டீங்க? டிஃபனு இட்லியா, தோசையா, பூரியா, சப்பாத்தியா? நான் எதுவுமே சாப்பிடலைங்க, எனக்கு வயிறு பசிக்கலைங்க, நான் சாப்பிடலை. தம்பி எப்பயுமே சாப்பிடாம போவான், அது எங்களுக்குள்ளே ஏற்பட்டது. இருந்தால் சாப்பிடுவோம், இல்லாட்டி எல்லாம் மாவுலாம் இருக்கும், அதுக்குன்னு மாவுலாம் இல்லாமல் போகாது. எங்களுக்கு சாப்பிட்றக்கும் தோணுச்சுன்னா சாப்பிடுவோம், இல்லாட்டியெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். நாங்கள் சாப்பிட்டே ஆகும்ல, இல்லை நம்ம இருக்கிற நிலைமைக்கு அது ஒன்று தான் இது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சோறு இதாகிட்டீங்கோ, அந்த சோறு ஆயிடுச்சிங்க. அதெல்லாம் போட்டு தம்பிக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, பிடிக்காமல் என்ன போட்டு காரமெல்லாம் இருக்குதான்னு பார்க்குறேன். இருங்க, காரமெல்லாம் இருக்குதுங்க. ஃபைனலாக கரம் மசாலா போடணுங்க. கரம் மசாலா போட்டு
டெய்லி தக்காளி சோறு, பருப்பு குழம்பு, அப்புறம் என்னது உருளைக்கிழங்கு சாதம், உருளைக்கிழங்கு மசியல், இப்படியே போகிறதுக்கு இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குங்க. இதிலேயே பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாமே கலந்துருக்குங்க. இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்குவோம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. இது குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இருக்குங்க. நான் எனக்கு இப்படியே போட்டு பழக்கமாகிருச்சு, அதனால் அப்படியே போடுறேங்க. இதை நல்லா கொஞ்சம் வெந்து வரணுங்க. அப்புறம் தான் உருளைக்கிழங்கு கூட மிங்கிள் ஆகுங்க. நாட்டுங்க பட்டு தான் நல்லா வேவிட்டுது. ஜீரோவில் குறுக்கி வச்சுறேங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஜீரோவில் வச்சுட்டோம்னா நல்லா வெந்துன்னா நல்லா குறையவா வருங்க. நல்லா மிங்கிள் ஆகுங்க. இது நல்லா வெந்து மிங்கிள் ஆச்சுன்னா நல்லா இருக்குங்க. நான் இப்படி தாங்க பிரிட்ஜில் வச்சுருவேங்க. இது பண்ணி பிரிட்ஜில் வச்சுருப்பேங்க. காரமெல்லாம் கம்மியாக தாங்க போட்டிருக்கிறேன், வெயில் காலம். அதனால் இது உடனே துடைச்சிடணுங்க. அப்படின்னா தான் எனக்கு பிடிக்கும். அடுப்பு எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கொண்டு தாங்க நினைப்பேன். அப்பப்போ இதாகிருங்க. இது பெஸ்ட்டில் வச்சுட்டு வந்துடுறேங்க. இருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டேங்க. நல்லா வேவிட்டுங்க. அப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வெந்திருக்குது என்ன ஏதுங்கிறது காமிக்கிறேங்க. ஸ்டாண்ட் வேறு சரியில்லைங்க. ஃபோன் உடஞ்சிருச்சுன்னா எனக்கு வாங்கி கொடுக்க யாருமே இல்லைங்க. ஃபோன் உடஞ்சிருச்சுன்னா 15,000 ஃபோனுங்க. வாங்கி கொடுக்க எனக்கு யாருமே இல்லைங்க. இந்த பக்கம் சோறு பாருங்கள், அப்படியே சோறுங்க. சோறு இங்கிட்ட வந்து காமிக்கிறேன். சோறுங்க, அப்படியே சோறு தெரியுதுங்களா? தெரிய மாட்டேங்குதே. இந்த பக்கம் பாருங்க சோறுங்க. இந்த பக்கம் அப்படியே குருமாங்க. இதுதாங்க எங்கள் வீட்டில் நடக்கிற அப்டேட். மதியம் லஞ்சு. உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? என்ன லஞ்சு, என்ன குழம்பு வச்சிங்க, என்ன இது நான்வெஜ்ஜா இல்லை சாம்பார், ரசமா, புளி குழம்பா? குழம்பு வெரைட்டியில் எத்தனோ வெரைட்டியாக இருக்குது. அது உங்களுக்கு எது பிடிக்குதோ அது வைப்பீங்க. பாவம் எங்கள் வீட்டில் இதுதான் உருளைக்கிழங்கு, பீன்ஸு போட்டு வெள்ளை குருமா. விசில்லாம் விட மாட்டேங்க. அப்படின்னா தாங்க சோறு பிரியாணி மாதிரி இருக்குங்க. அள்ளி அரைச்சா பிரியாணி மாதிரி இருக்குங்க. அது தம்மில் இதாயிருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பார்த்து பத்திரமா சேஃபாக கவனமாக இருங்க. பார்த்து பத்திரமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்ங்க. நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். மிஸ் யூ.